வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா சுகு வீட்டு சமையல். அஸ் யூஸ்வல் நம்மளோட டே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஜவ்வரிசி புட்டு ரெடி பண்ண போகிறேன். பிஃபோர் த டேவே ஜவ்வரிசியை வந்து நைட்டு வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு தயிர் வந்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். ஜவ்வரிசி புட்டு வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? நல்லா ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட பச்சரிசி மாவு, அரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவை வந்து அது கூட போடணும். போட்டு நல்லா வந்து ஜவ்வரிசியையும் அந்த மாவையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோடு சேர்த்து பாயில் ஆகிறப்போ வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். இது வந்து எப்படி கரெக்டான வந்து பக்குவம்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அரிசியும் அந்த ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி அழகழகாக வந்து இப்படி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்து வந்திருக்கு பார்த்திங்களா? இது கரெக்டான டைமு. நீங்கள் நல்லா வந்து வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி அரிசி மாவை வந்து வச்சுட்டு ஆவியில் வேக வைக்கணும். சைட் பை சைடாக வந்து நம்ம அஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து அரிசியெல்லாம் வந்து கழுவி தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நம்ம குக்கரையும் வந்து மூடி வச்சிடலாம். காலையில் ரொம்ப ஹரிபரியாக இருக்குங்க. இந்த டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் சும்மா இல்லாமல் என் கூட காலையில் அதிகாலை 5 மணிக்கு போய் வம்பு இழுத்துட்டு இருக்காருங்க. இதெல்லாம் ஒரு ஒர்க் இல்லையாங்க? பாருங்கள் நீங்களேவும் அந்த கிளிப்பிங் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இவர் பேசுகிறாரு, இது சரியாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் பேசுகிறாரா அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. இப்போது புட்டு ஓரளவுக்கு பாயில் ஆகிட்டு இருக்கப்பையும் வந்து நம்ம தேங்காய் பூவையும் அதோடைய ஆட் பண்ணி ஒன்றா வந்து பாயில் பண்ண வச்சோன்னா கொஞ்சம் ஆல்ரெடி சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பூ எல்லாமே பிளெண்ட் ஆகி டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இதை நம்ம சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்குங்க. ஆல்ரெடி அன்லோட் பாத்திரத்தை எல்லாமே அன்லோட் பண்ணணும். ஏன்னா அகெயின் வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்க பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி வைக்கணும் இல்லையா? எல்லாமே வந்து நல்லா ஓவர் நைட் வந்து வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து எல்லா பாத்திரத்தையுமே அன்லோட் வந்து பண்ணிடலாம். ஒரு வழியாக அதிகாலை எப்பயும் சூப்பராக வந்து விடிஞ்சிருச்சுங்க. பேசு பாவா. பார்த்துக்கோங்க, இவ்வளோ சமையல் வந்து செஞ்சு கொடுக்குறது பெருசு இல்லையா? ஜஸ்ட்டு 2 எக்கு மட்டும்தான் வந்து பாயில் பண்ணுவாரா? அதுக்கு வந்து நான் தேவையில்லையா? சொல்லுங்கள், இன்னும் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் தைரியமா. அவ்வளோதானா? என்ன சொல்லுங்க, அமைதி ஆயிட்டீங்க. சிட்டிசன் பொண்டாட்டி. ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணுங்க எல்லாரும் ஜோரா. நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். இந்த மாதிரி செல்ஃபிஸ்க்கெலாம் நீங்கள் சமைச்சு கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் சமைச்சு கொடுக்கலையே, செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிக்கலாங்க. ஒரே ஒரு நாள் இவர் ஏர்போர்ட் போகிற அன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்து அனுப்பலை. நீ பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி தடவை சொன்னாருங்க. நீ நல்ல ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதே வாய் சொல்லுது. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. கேட்டால் இது வேற வாய், அது நாளா வாய், இந்த மாதிரி பேசுகிறது. நீ இருக்க போயா சிரமா, இதெல்லாம் பண்ணி கொடுத்தடாமா சொல்கிறீங்கள அப்படி? அது வேற வாயா? வடிவேல் கதை மாதிரி. அது குவார்ட்டருக்கு முன் குவார்ட்டருக்கு பின்னுன்னு சொல்லுங்கங்க. இப்படி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க விழுந்து விழுந்து. வேறு இஸ் த ஃபெனுக்ரீக் வெந்தயங்க. வெந்தயம் ஊற போடணும், பாதாம் ஊற போடணும். அதுக்கப்புறம் என்னது இது அப்போ ஓப்பன் பண்ணல. ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது ஃப்ரை பண்ணி வைக்கணும். இன்னும் எத்தனை வேலை எந்தெந்த இருக்குது வெந்தயம். அப்பப்பப்பப்பா லிஸ்ட்டு பெருசாக போகுதுடான்ற மாதிரி தான். நீ இதெல்லாம் இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போடணும். என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அதில் இந்த மாதிரி ஓயாமல் ஒரு கம்ப்ளைண்ட் வேறு. எங்கே என்ன கொட்டியிருக்கு? அங்கே ஏதோ கொட்டியிருக்காங்க, அது துடைக்கணுமா? நல்ல பேசு. ஒரு பாட்டு இப்போ பாடினாருங்க. அதுவும் பழைய தக்காளி தொக்கா கேட்டுக்கோங்க. காலையில் இந்த மாதிரிலாம் காலையில் ஒரு வீட்டில் கலவரம் நடந்தா எப்படி சமைக்கிறது?
ஆமாம், ரசம் பண்ணிகிட்டு இருக்கேன், கேட்டுக்கோங்க. மோர் குழம்புக்கு கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சொல்ல இஞ்சி, பச்சை மிளகாய், கொரியாண்டர் லீஃப் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தாங்க ஆயில் ஆட் பண்ணுவேன். எப்பயுமே ஹெல்த் கான்சியஸ். எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். இது நுரை கட்டினதுனால நம்மளோட மோர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஆவி பறக்க பறக்க சூப்பரான ஜவ்வரிசி புட்டு ரெடி. புட்டு புட்டு மோர் குழம்பும் ரெடி. சாப்பாடும் விசில் வந்துருச்சு. கோவக்காய் ஃப்ரை எங்கள் டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டேங்க. இவருக்கு நீ ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும். இந்த கோவக்காய் ஃப்ரை ரெடி. பப்பாயா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த பீனட்டை வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து குட்டி பாக்ஸ், குழந்தைக்கு குட்டி பாக்ஸில் வந்து மாற்றணும். இல்லை, இப்போ நாட்டுக்கு ஏதோ முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறாரா, சொல்லுங்க. சிட்டிசன் புதுசாக இப்போ வந்து மக்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெர்ஷன்லேருந்து இப்போ இவர் வந்து நியூ வெர்ஷனாக என்ன சொல்கிறாருன்னா சிட்டிசன். பால் வண்டி வந்துருச்சு பாருங்கங்க. இப்போ செஞ்சுட்டு இருக்கப்போ, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்க இப்படி அழகாக உதிரியாக இருந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா புட்டு. செஞ்சுட்டு இருக்கப்போ இவர் வந்து இப்போ அடுத்த வேலை கொடுக்க ரெடி ஆகிட்டாருங்க. எக்கு கூட பாயில் ஆகிடுச்சு. இந்த எக்கை கூட பீல் பண்ணி தர மாட்டார் இவரெலாம். என்ன பண்ண உடையாமல் நல்லா அழகாக வந்து இதில் பாயில் ஆகிடும். இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது எனக்கு இந்த எலக்ட்ரிக் குக்கர். ஆமாம், இவர் தான் வந்து அந்த இதை வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தார். எங்கேருந்து ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தீங்க? பங்களாதேஷ், நோ எத்தோப்பியாவில் இருந்தப்போ அங்கேருந்து வந்து ரூமில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்ததை ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தார். ஆமாம், இப்படியே வந்து வீட்டில் எனி டைம் வந்து உங்களை டாமினேட் பண்ணுற ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிட்டிசன் பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு வாய்க்கு ஒரு டேப்பு போடணும். ஆமாம், நாலேஜ்லெஸ் பர்சனு, ஒர்க்லெஸ் பர்சனு, எத்தனை பேர். ஆமாம், பாருங்கங்க, சுதந்திர இந்தியாவில் சிரிக்க கூட உரிமை இல்லையா? கோழி கூட கூவிடுச்சுங்க. நான் காலையில் எழுந்திருக்கப்போ எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு பாருங்க, நல்லா விடிஞ்சிருச்சு. டைம் என்ன தள்ளிக்கோங்க காட்டிடுவேன் உங்களை. ஐயோ பார்த்துட்டிங்களே, டைம் காட்ட முடியலையே. இவருக்கு பின்னாடி தான் கிளாக் இருக்குது. இது 6:20க்கு எல்லா சமையலுமே முடிஞ்சிருச்சு சூப்பராக. இந்த சார் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரப்பாங்க. அவங்க டேடி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு வந்து மேலே மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்துருக்கோங்க. ரிலாக்ஸ் ஆகினா எல்லா சமையல் வேலையும் டே ஃபுல்லாக பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஏர்லியாக எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சாச்சு ஜாலியாக. இப்போ வந்து என்னோடய பாப்பா வந்து காலையில் எழுந்திரிச்சு ஸ்கிப்பிங் போடுவாங்க. அதுக்கடுத்து பாயில்டு எக்கும் பாதாமும் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸு ஊறிட்டு இருக்குது, துவைக்கணும். எங்கே? வா சூப்பர், வெரி குட். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்க, அதனால் ரெகுலராக கொஞ்சம் மார்னிங் ஈவினிங் மட்டும் ஸ்கிப்பிங் பண்ணால் ஹைட் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லோரும். ஸோ அதனால் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க. மித்து வந்து நல்லா போட்டு பழகிட்டாங்க. ஆனால் எங்கள் குட்டி பாப்பா வந்து இன்னும் போட்டு பழகலை, அவங்களுக்கு இன்னும் தெரியலை. வா ஒன்று போட்டுட்டா, சூப்பர். போடு.
அவங்களுக்கு அப்போ இருந்து சொல்லிகிட்ருக்கோம், அந்த கால் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் இதாகலை. என் பெரிய பாப்பாவும் ஃபஸ்ட்டு அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து அதை சொன்னோன்னே அதை நோட்டீஸ் பண்ணி அந்த கால் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஜம்ப் பண்ணணும், நான் ஜம்ப் பண்ணி காட்டினதை பார்த்து இப்போ அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நல்லாவே போடுறாங்க. இனி இவங்களுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது டேஸ் வந்து ஒவ்வொரு நாளும். ஒர்க்கிங் போயிட்டு இருக்கப்போ வந்து தெரியல. இப்போ வீட்டில் இருக்கிறப்போ வந்து குழந்தைங்க இருக்கப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி குழந்தைங்களும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோன்னா கொஞ்சம் டே ஃபுல்லாக வந்து போரிங்காக இருக்குமான்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட 2 போட்டுட்டியா, சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணிடுங்க தியாவுக்கு. என்னோடய விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து போடுற வீடியோவை வந்து பாருங்கள். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.